சமவேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் 5வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். மேலும் விவரங்கள். சென்னை எழும்பூரில் உள்ள காந்தி ஈர்வின் சாலை பாலத்தின் நடைபாதையில் அமர்ந்து கொண்டு இடைநிலை ஆசிரியர்கள் 5வது நாளாக அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 17,000 ஆசிரியர்கள் இருப்பதாகவும் தற்போது 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக 5வது போராட்டம் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு போராடுவதற்கான ஒரு இடம் கேட்டும் இடம் கொடுக்க மறுக்கப்பட்டதன் காரணமாக கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அவருடைய மாவட்ட மற்றும் மாநில கல்வி அலுவலகங்கள் கூடிய பகுதிகளுக்கு சென்று அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இன்று 5வது நாளாக காந்தி ஈர்வின் சாலை பாலத்தில் இருந்து அவர்கள் தற்போது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சம்பளம் என்பது இதற்கு முன் 2009 இவர்களுக்கு ஒரு நாளைக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் தற்போது இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடு என்பது 14,000 ரூபாயை தாண்டுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கல்வி தகுதியின் அடிப்படையில் ஒருவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆனால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு குறிப்பாக இந்த 2009க்கு பின் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியம் என்பது 8ஆம் வகுப்பு படித்திருக்கக்கூடிய கல்வி தகுதி கொண்டவர்களுடைய சம்பளமாகத்தான் இருக்கிறது. படித்திருப்பதற்கு ஏற்றவாறு ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் தங்களுடன் பணியாற்றக்கூடிய தங்கள் பணிக்கு சேர்வதற்கு முதல் நாள் பணியில் சேர்ந்தவருக்கு வழங்கக்கூடிய அந்த சம்பளத்தை கேட்டுதான் போராடி கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். திமுக தேர்தல் வாக்குறுதி 310 சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த உத்தரவாதத்தை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கூறி தொடர்ச்சியாக போராட்டத்தில் போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை சரி செய்யாவிட்டால் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அரையாண்டு விடுமுறை முடிந்த பின்பும் அவர்கள் அவருடைய பணிக்கு செல்வதை செல்லாமல் இருப்பதையும் அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவர்களுடைய அந்த பேட்டியில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த காந்தி ஈர்வின் சாலை மேம்பாலத்தில் நடந்து செல்லக்கூடிய அந்த நடைபாதை பகுதியில் அமர்ந்து கொண்டு போக்குவரத்து செய்திருந்தாமல் அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.